வெல்கம் டு மிர்ச்சி சமையல். இன்னைக்கு மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிட்டு இருக்கேங்க. நீங்கள் மாங்காய் தோலோட சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செய்யுங்க. நான் மாங்காய் தோல் எடுத்துட்டேன். இதை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சாச்சு. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன். தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மாங்காய் தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயத்தை நான் வீட்லேயே பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுதான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்ச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாங்காய் பேஸ்ட்டு போட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். உப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஒரு பாட்டிலில் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட போட்டு வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. அந்த மாங்காய் தொக்கு எடுத்துட்டு அந்த செஞ்ச கடாயிலே கொஞ்சம் சாதம் போட்டு என் பசங்களுக்கு நான் ஊட்டி விட்றேன். பாருங்கள், இது டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உருண்டை சைஸ் பெருசாக வந்துடுச்சு. என் பொண்ணுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதிங்க வருது பாருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.